வணக்கங்க. இது செம்மொழி பார்க் ஃப்ளவர் எக்ஸோவோட பார்ட் 2 தான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். செம்மொழி பார்க் பார்ட் 1 அந்த ஃப்ளவர் எக்ஸ்போ பார்த்து ரொம்பவே எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நெறையா விஷயம் கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் வீடியோல குடுத்துருந்தேன். உள்ள என்னென்ன மாரிலாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு. இது அதோட ரிமைனிங் வீடியோ தான் பார்ட் 2வா இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு இது அப்டேட் பண்ணும்போது டேட் வந்து 18th நாளைக்கு 19த்தோட க்ளோஸ் ஆகுது. இன்னும் ஒன் மோர் டே தான் இருக்குது. யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ முடிஞ்சா போய் பாருங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான். சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரிலாக்சேஷனான ஒரு இடம். ஃபேமிலியோட போம்போது ஒரு சிட்டிக்குள்ள ஒரு ஜாலியா ஒரு போயிட்டு வரக்கூடிய இடமா இருக்கும். பார்க்கும்போது ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவோம்ல. எங்க பார்த்தாலும் கலர் கலரா இருக்குது. நம்மள சுத்தி நெறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரியாத ஃப்ளவர்ஸ் அவ்ளோ இருக்குதுங்க. என்ன ஃப்ளவர்ஸ் அப்படின்னே சொல்ல முடியாது தான். ஆனா, அந்த என்ன ஃப்ளவர்ஸ் அப்படின்னு தெரியாத இடத்துலலாம் ஒரு ஒரு ஃப்ளவரும் கூட்டம் கூட்டமா தான் வச்சிருப்பாங்கல்ல. அந்த இடத்துல அதுக்கான ஒரு நேம் போர்டும் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்க பாதாம் ட்ரீ அப்படிலாம் கொஞ்சம் பார்த்தோம். நெறையா நேம் எனக்கே இப்ப ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு போர்டுலாம் வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கூட அந்த போர்டு மூலமா இது என்ன, ஏது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாதாம் மரம் வந்துட்டு அவ்ளோ ஒரு குரூப் ஆஃப் பாதாம் மரம் எல்லாமே வச்சுட்டு, நானும் அத பார்த்ததே கிடையாது. இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாரி அது செடியா வளர்த்து அப்படி வச்சிருந்தாங்க. அதுவும் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஜாலியாவே போச்சு. அன்னைக்கு கவர் பண்ண முடியாத ஒரு சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் இதில நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில ஆமை மாரி அப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. கடைசியா வந்த வீடியோ வரும். ஹார்ட்லாம் வச்சிருப்பாங்க. அதோட ஃபைனல் டாட்டா சொல்லிட்டு போயிற வேண்டியது அந்த இடத்த விட அப்படிங்கிற மாரி. ஃபர்ஸ்ட்லேருந்து சுத்தி வரும்போது அத ஃபைனலா ஹார்ட் வரும். அதோட அந்த வெளியில கார் பார்க்கிங் அப்படின்னு போயிரலாம். அப்படியே அவுட் போற மாரி இருக்கும். ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாமே உள்ள ஒரு ஃபுட் கோர்ட் மாரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆவின் மாரிலாம் வச்சுட்டு. அந்த கூட்டத்துக்கு அங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லவே வேண்டாம். நல்ல கூட்டம். நான் கிட்ஸ் எங்கேயாவது வெளியில கூட்டு போயிட்டாங்க, ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நெனச்சாலும், ஏதாவது சாப்பிடலாம். ஆனா நல்லா வெயிட் பண்ணிட்டு வாங்குற மாரி இருக்கும். அதனால நாங்க அங்க எதுவுமே வாங்கல. அப்படியே வெளியில போயிட்டோம். பசங்களும் ரொம்ப ஜாலியாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த பார்க் பார்க்க வேண்டிய டைம் வந்து ஈவினிங் 7:30யோட க்ளோஸ் ஆயிரும். ஈவினிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் டிலே பண்ணிக்காதீங்க. யாரு போகிறதா இருந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரமாவே ஏர்லியாவே கிளம்பிடுங்க. ஒரு 3:00, 2:00 கூட ஆஃப்டர்நூன் செஷன் போகணுன்னா போங்க. அப்படி இல்லாட்டி மார்னிங் செஷன் போகறதா இருந்தாலும் ஒரு 10:00 இப்படிலாம் கிளம்பிடுங்க. ஏன்னா ஈவினிங் போக போக அங்கே இருட்டாயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நம்ம அவசர அவசரமா ஓட ஆரம்பிச்சுருவோம். கொஞ்சம் சீக்கிரமா போனா ரிலாக்ஸா, ஜாலியா எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அந்த பிளான் மட்டும் கரெக்ட்டா போட்டு போங்க. என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் ஹார்ட்டின்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் இந்த ஃபைனல் ஷேப். இதுவும் செம்மையா வச்சிருந்தாங்க. நல்லா ஃப்ளவர் தொட்டி தொட்டியா வச்சு அந்த ஃப்ளவர்லாம் மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. இந்த யானை வருதுல்ல, இதெல்லாம் நார்மல் டைம்ல போகும்போது அவினேஷ சின்ன வயசுல நான் கூட்டு போயிருக்கேன். ஒரு 2 1/2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இருக்கும்போது, மோனிஷ் இருக்கிற சைஸ்ல அவினேஷ் இருக்கும்போது, ஒரே ஒரு டைம் இந்த பார்க்குக்கு நாங்க போயிருக்கிறோம். அந்த யானை எல்லாமே அவனும் சறுக்கியிருக்கிறான். அந்த ஃபோட்டோலாம் பார்த்து அவனுக்கும் மெமரி இருந்தது. கேட்டான், "அம்மா இந்த இடத்துல தானே நானும் விளையாண்டுருக்கேன். நீங்க காமிச்சிருக்கீங்க." அப்படிங்கிற மாரி. ஓகே. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ